ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் பப்ளிக் பிளேஸில் இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறதுக்கு இங்கிலீஷ் பேசி 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 ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் நம்ம அப்படி செய்யும்போது நமக்கு பயந்தாங்க ஜாஸ்தியாகும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு 5 விஷயங்களை ஃபாலோ பண்ணேன். அந்த 5 விஷயங்களை இங்கே நான் சொல்லியிருக்கேன். அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மீவிங்ஸ். அந்த 5 டிப்ஸ் என்னென்னா: ஸ்பீக் கன்சிஸ்டன்ட்லி, கம்யூனிகேஷன், வெக்காபுலரி, ப்ரொனன்சியேஷன், திங்க் இன் இங்கிலீஷ். இந்த 5 பேசிக்காக எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பீக் கன்சிஸ்டன்ட்லி அதை பார்க்க போகிறோம். எப்படி அப்படின்னா, தொடர்ந்து நம்ம இங்கிலீஷில் பேசணும். நம்ம யாராவது ஒரு நல்ல ஃப்ரெண்டு, ஒரு நல்ல இங்கிலீஷ் நல்லா பேசக்கூடிய ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? நமக்கு கம்ஃபர்டபுளாக அவங்க இருந்தால் அவங்ககிட்ட நம்ம டெய்லியும் ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இல்லாட்டி குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இங்கிலீஷ் அவங்க கண்டிப்பாக அவங்ககிட்ட ஒரு 1/2 அன் ஹவர் கண்டிப்பாக இங்கிலீஷ் மட்டும் தான் பேசணும். வேறு எதுவும் பேசக்கூடாது. அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். டெய்லியும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதனால தான் ஸ்பீக் கன்சிஸ்டன்ட்லின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? தென் நம்ம மிரர் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். மிரர் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஐ கான்டாக்ட் இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் செஞ்ச தப்பை மறுபடியும் நீங்கள் செய்ய மாட்டீங்க. மிஸ்டேக்காக இருந்தாலும் நீங்கள் அடுத்தடுத்து பேசும்போது உங்களுக்கு கரெக்ட் பண்ணக்கூடிய இது உங்களுக்கு செல்ஃபாகவே வந்துடும். தென் நிறைய இங்கிலீஷ் மூவி பார்க்கலாம். அப்புறம் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி நீங்களே ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி நீங்களே பேசலாம். தென் நீங்கள் கிட்ஸ்கிட்ட இங்கிலீஷ் பேசும்போது இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அவங்ககிட்ட எந்த பயமும் இருக்காது. அவங்கள ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. எந்த தயக்கமும் இல்லாமல் அவங்ககிட்ட ஈஸியாக இங்கிலீஷ் பேசலாம். ஒரு கேம் மாதிரி ப்ளே பண்ணி நம்ம ஈஸியாக அவங்ககிட்ட இங்கிலீஷ் பேசலாம். தென் ஃபோக்கஸ் ஆன் கம்யூனிகேஷன். நம்ம என்ன மெசேஜை கன்வே பண்ண விரும்புகிறோமோ அதை மட்டும் நம்ம பேசணும். நம்ம தப்பு பண்ணிடுறோன்னு ஒரு பயம் இருக்கக்கூடாது. பெர்ஃபெக்டாக பேசணும்னு நினச்சிட்டு நம்ம பதட்டப்படக்கூடாது. அதுக்காக கவலைப்படக்கூடாது. அதுதான் இங்கே நம்ம சொல்லியிருக்கோம். கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நம்ம ஏதோ தப்பு பண்ணிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம், நர்வஸ் எதுவும் நம்ம ஆகக்கூடாது இங்கிலீஷ் பேசும்போது. அப்படி ஆனும்போது நமக்கு கான்ஃபிடென்ட் லெவல் குறையும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதை நிறுத்திடுவோம். ஸோ நீங்கள் அதெல்லாம் மைண்டில் வச்சுக்காதீங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம எது பண்ணாலும் கொஞ்சம் சின்ன சின்ன தப்பு வரதான் செய்யும். அதை தூக்கிட்டு நம்ம மெசேஜ் என்ன நம்ம சொல்ல விரும்புகிறோமோ அதை ஸ்ட்ராங்காக கன்வே பண்ணணும். சம் மிஸ்டேக் இருக்க தான் செய்யும். சின்ன சின்ன மிஸ்டேக் வரதான் செய்யும். நீங்கள் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ண அந்த மிஸ்டேக்கை நீங்களே ஓவர் கம் பண்ணி நீங்களே அதை கரெக்ட் பண்ணிப்பீங்க. உங்களுக்கே அது என்ன மிஸ்டேக்குன்னு தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்காக டெய்லி நீங்கள் பேசணும். கிட்ஸுக்கிட்ட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவங்ககிட்டருந்து நீங்கள் நிறைய கற்றுக்கலாம். அவங்க சில இதை எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்டருந்து நம்ம நிறையவே கற்றுக்கலாம். அவங்ககிட்ட பேசும்போது நமக்கு பயமோ நர்வஸோ எதுவுமே இருக்காது. அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம அப்புறம் ஃபேமிலிகிட்ட சிஸ்டர், பிரதர் யார்கிட்ட வேணாலும் நம்ம இங்கிலீஷில் பேசலாம் ஈஸியாக. அவங்களும் நமக்கு நிறைய கற்றுக் கொடுப்பாங்க. அவங்ககிட்ட எந்த தயக்கமும் இருக்காது. அண்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஈஸியாக பேசலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. அதனால் அவங்ககிட்ட எந்த பதட்டமும் இல்லாமல் ஈஸியாக பேசலாம். அதனால் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக யார் இருக்காங்களோ அவங்கள சூஸ் பண்ணிக்கிட்டு டெய்லியும் 1/2 அன் ஹவர், அப்புறம் 1/2 அன் ஹவர் 1 ஹவர் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக டைமை இன்க்ரீஸ் பண்ணி பேசும்போது ஒரு 1 or 2, 3 மந்த்ஸில் நீங்கள் நல்லாவே ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசலாம். தென் நெக்ஸ்ட்டு பில்ட் வெக்காபுலரி. எப்படி வெக்காபுலரியை நீங்கள் பில்ட் பண்ணணும்னா, ரீடிங் புக்ஸ்னால் எந்த மாதிரி புக்குன்னா, சின்ன சின்ன குட்டி ஸ்டோரி புக்கு, கிட்ஸோட ஸ்டோரி புக்கு, அப்புறம் குட்டி குட்டி கதை புக்கு, அந்த மாதிரி நீங்கள் நிறைய படிக்கலாம். தென் காமிக் ஸ்டோரி அந்த மாதிரி நீங்கள் படிக்கலாம். தென் நியூஸ் பேப்பரில் மேகசின்ஸ், அப்புறம் சினிமாவில் வர உங்களுக்கு பிடிச்ச சினிமாவில் நியூஸு, ஸ்போர்ட்ஸ் நியூஸு, உங்களுக்கு என்ன நியூஸ் பிடிக்குதோ அந்த நியூஸ் உங்களுக்கு ஈஸியாக புரியக்கூடியது, சிம்பிள் வேர்ட்ஸில் இருக்கக்கூடியதை ஃபஸ்ட்டு நீங்கள் படிங்க. காம்ப்ளிகேட்டடாக எதுவும் படிக்காதீங்க. அப்புறம் லிசனிங் பாட்காஸ்ட் நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு நிறைய வேர்ட் அதுலேயும் தெரியும். நீங்கள் லிசனிங் மியூசிக், அப்புறம் வாட்சிங் மூவிஸ், இங்கிலீஷ் மூவிஸ் நிறைய நீங்கள் வாட்ச் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு நிறைய வேர்ட்ஸ் அதுலேருந்து நீங்கள் கற்றுக்கலாம். அந்த வேர்ட்ஸை எங்கே யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியாக தெரியும். டெய்லியும் ஒரு 5 வேர்டு, ஒரு 10 வேர்டு கற்றுக்கணும். நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்குரிய சென்டென்ஸோடு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அதுவும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சிம்பிளாக வேர்டு மட்டும் கற்றுக்காமல் ஃப்ரேஸை கற்றுக்குங்க. அது டெசிஷன் அப்படிங்கிற வேர்டு இருக்குன்னா, டெசிஷன் வேர்டு மட்டும் தெரிஞ்சால் போதாது. அது எப்படி யூஸ் பண்ணுவீங்க, மேக் அ டெசிஷன் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸோடு கற்றுக்கிட்டிங்கன்னா எங்கே யூஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் டெய்லி ரொட்டீனாக யூஸ் பண்ணக்கூடிய வேர்டை கற்றுக்கலாம். ப்ரஷ் யுவர் டீத், கோம்ப் யுவர் ஹேர்,
ஈட் அ பிரேக்ஃபாஸ்ட் அப்படி கற்றுக்கலாம். அப்புறம் வந்து நம்ம ரைம்ஸ் நிறைய பார்க்கும்போது அதில் நிறைய வேர்டு சின்ன சின்ன வேர்டு நம்ம வந்து கற்றுக்கலாம். அது வந்து நீங்கள் ரைமிங்காக இப்போ பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரிப்பீட்டடாக வரும். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த வேர்டு வந்து மறக்காமல் அந்த ரைம்ஸோடு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு மெமரியில் இருக்கும். தென் நெக்ஸ்ட் வந்து ப்ரொனவுன்சேஷன் எப்படின்னா நம்ம வந்து ஓப்பன் மவுத்தோட பேசி பார்க்கணும். நம்ம வந்து கூகுள் டிரான்ஸ்லேட், கூகுள் லென்ஸ் அந்த மாதிரி நிறைய ஆன்லைன் ஆப்ஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிவிட்டு அது வந்து அவங்க சொல்கிற மாதிரி நம்ம சொல்லி பார்க்கணும். ஆன்லைன் டியூட்டர் வச்சு பார்க்கலாம். இல்லாட்டி நல்ல இங்கிலீஷ் டீச்சர் உங்கள் ஃப்ரெண்டு நல்லா இங்கிலீஷ் பேசுவாருன்னா அவர்கிட்ட கூட நீங்கள் வந்து நல்லா வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு கேட்டு அவர் எப்படி பண்ணுறாரோ அது மாதிரி நீங்கள் வந்து மறுபடியும் இமிட்டேட் பண்ணணும். ஓகேங்களா? இமிட்டேட் பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு வந்து அப்படி டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஆன்லைன் டியூட்டர்ஸ் நிறைய பேர் அவைலபிளாக இருப்பாங்க. அதில் கூட நீங்கள் வந்து பண்ணலாம். நம்ம தெரிஞ்சவங்கன்னா கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணலாம். ஸோ வந்து நம்ம ஆன்லைன் டியூட்டர் யாராவது ஹெல்ப் எடுத்துக்கலாம். இப்போ தான் இங்கிலீஷ் சூப்பர் நோவா, நம்ம ஏஐ இருக்குது, ஏஐ ஹெல்ப் எடுத்துக்கலாம். நிறைய ஃபெசிலிட்டி இருக்குது, அந்த மாதிரி ஹெல்ப் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து இன்னொன்று வந்து ரைம்ஸ் வந்து நம்ம திரும்ப திரும்ப பாடலாம். அதே மாதிரி இமிட்டேட் பண்ணி பாடும்போது அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ப்ரொனன்சியேஷனும் நல்லா வரும். அது வந்து கிட்ஸ் கூட சேர்ந்து நம்ம பாடும்போது நமக்கும் நல்லா ஜாலியாகவும் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். தென் நெக்ஸ்ட்டு வந்து திங்க் இன் இங்கிலீஷ். நீங்கள் வந்து இங்கிலீஷில் மட்டும் திங்க் பண்ணணும். இப்போ வந்து நம்ம ஷாப்பிங் போகிறோம், மார்க்கெட் போகிறோம் அப்படி தானே சொல்கிறோம். நான் சந்தைக்கு போகிறேன், துணி கடைக்கு போகிறேன் அப்படிலாம் சொல்கிறது இல்லை இப்போ யாரும். அது மாதிரி ஐ வாண்ட் அ ட்ரிங்க், ஐ ஈட் சம்திங் அந்த மாதிரி நீங்கள் இங்கிலீஷ்லேயே திங்க் பண்ணுங்கள். திங்கிங் இங்கிலீஷில் இருக்கும்போது நீங்கள் ஈஸியாக இங்கிலீஷில் பேச முடியும். ஏன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேர்டு வந்து சீக்கிரம் ரீகலெக்ட் ஆகும் மெமரியிலேருந்து. நீங்கள் இப்போ வந்து உங்கள் நேட்டிவ் லாங்குவேஜ் தமிழில் நீங்கள் யோசித்து நான் வந்து இப்போ சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசித்து அதை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி பேசும்போது டிலே ஆகும். அதனால தான் நமக்கு வந்து ஒரு மாதிரி அந்த இடத்துல நமக்கு கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால் நம்ம எப்பவுமே திங்க் இன் இங்கிலீஷில் எதாக இருந்தாலும் மார்க்கெட் போகிறதா இருந்தாலும் ரெஸ்டாரண்ட் போகிறதாலும் எப்படி அங்கே பேசணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து முன்னாடியே வந்து பேசி ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் நம்ம ப்ராக்டிஸ் தேவை. அப்புறம் போக போக நமக்கு தானாகவே அது வந்துடும். ஸோ வந்து நம்ம வந்து ஷை பண்ண தேவையில்லை, ஒரி பண்ண தேவையில்லை. ஈஸியாக நம்மளும் இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட்டாக பேசலாம், கான்ஃபிடென்ட்டாக பேசலாம். நமக்கு வந்து இன்டர்வியூஸ் போகும்போது மற்றவங்ககிட்ட இங்கிலீஷ் பேசும்போது நமக்கு நல்லா கான்ஃபிடென்ட்டாகவே நம்மளால் பேச முடியும். இந்த 5 டிப்ஸ் நீங்கள் வந்து டெய்லி ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்களும் கான்ஃபிடென்ட்டாக இங்கிலீஷ் பேசலாம். முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலி அண்டு கிட்ஸு இவங்ககிட்ட நல்லா நீங்கள் வந்து எந்த தயக்கமும் இல்லாமல் இங்கிலீஷில் பேசலாம். எந்த ஷையும் இல்லாமல் இங்கிலீஷில் பேசலாம். இல்லாட்டி நீங்கள் நிறைய மூவி வாட்ச் பண்ணலாம். நீங்கள் அதர் லாங்குவேஜ் மூவி வாட்ச் பண்ணும்போது கூட சப்டைட்டில் போட்டு வாட்ச் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் வந்து நிறைய வேர்டு அதில் கற்றுக்கலாம், நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எப்பவுமே ட்ரை பண்ணுங்கள். ஆனால் டெய்லி பேசணும். இதை வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு 1/2 அன் ஹவராவது ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டைம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு 45 மினிட்ஸ், 1 ஹவர், மினிமம் ஒரு 1 ஹவராவது டெய்லியும் பண்ணிங்கன்னா ஒரு 2-3 மந்த்ஸில் நீங்கள் வந்து இந்த ஃப்ளூயன்சி அச்சீவ் பண்ணிடலாம். உங்களுக்கும் வந்து கான்ஃபிடென்ட் லெவல் இன்னும் அதிகரிக்கும். நம்ம வந்து இங்கிலீஷ் மட்டும் இல்லை, எந்த ஒரு விஷயமும் நம்ம வந்து திரும்ப திரும்ப பண்ணும்போது நம்மளால் வந்து இன்னும் தெளிவாக இன்னும் நல்லா செய்ய முடியும். ஸோ வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் நல்லா இங்கிலீஷில் பேசலாம். உங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.